வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். இவர் தந்தியில்லா மணக்கம்பி மூலம் விடுத்த வேண்டுகோளுக்கு விடையாக மகாபெரியவா. ஒரு அன்பர் மனசார மகாபெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ரொம்ப தூரத்திலேருந்து மகாபெரியவா அவருக்கு அனுகிரகம் பண்றார். மடத்திலேருந்து ஒரு மிக சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உரிய காலம் வந்த போதிலும் மகாபெரியவா அன்று ஸ்நானம் பூஜைகளுக்கு செல்லாமல் சிந்தனை வசப்பட்டு கொண்டிருந்தார். சிந்தனை கலைந்ததும் ஸ்ரீமடத்து மேனேஜரை அழைத்து எங்கோ 1000 மைல் கடந்து உள்ள ஒரு சாமானிய பக்தருடைய முகவரியை தேடி பிடித்து எடுத்து வரச் செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி அதை உடனே அந்த பக்தருக்கு தந்தி மணி ஆர்டர் செய்ய சொல்கிறார். அதற்கு அதிகமாக எந்த விவரமும் தரவில்லை மகாபெரியவா. ஒன்றும் புரியாமலே அவரது உத்தரவை மடத்து மேலாளர் நிறைவேற்றுகிறார். சில நாட்களுக்கு பின் அந்த பக்தரிடமிருந்து நன்றி கண்ணீராலேயே எழுதிய மடல் வருகிறது. அதாவது ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு. அன்று அவர் தனது தந்தையின் சடலத்தை போட்டுக்கொண்டு உத்தரக்கிரியைக்கு பொருள் இல்லாமல் தவித்து உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். மகாபெரியவாளின் சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு நீண்ட காலம் நிதமும் குடலையாக வில்வம் கொண்டு வந்து கொடுத்து பில்வம் வைத்தாய் என்றே அவரால் அன்புடன் அழைக்கப்பட்டவர்தான் அந்த தந்தை. அப்பாவிடம் அன்பு செறிந்த அந்த மகாபெரியவாளை கதி என்று திரௌபதி துவாரகாவாசனிடம் சரணாகதி செய்தது போல் அன்று அவரது புத்திரர் செய்தாராம். நம்ப ஒண்ணாத அனுகிரகமாக தந்தி மணியாடரும் வந்து குதித்ததாம். இவர் தந்தியில்லா மணக்கம்பி மூலம் விடுத்த வேண்டுகோளுக்கு விடையாக ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.